ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆம்ஹோல் இறக்கம் வந்து மார்க் பண்ணுவோம். ஆம்ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணுவோம். அது வந்து நம்ம கழுத்தோட இறக்கத்தை பொறுத்து, நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ஆம்ஹோல் இறக்கத்தை வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்தோட இறக்கத்தை பொறுத்து நம்ம வந்து கழுத்தை வந்து 3 டைப்பாக பிரிப்போம். எப்படின்னா ஹை நெக்கு, மீடியம் நெக்கு, டீப் நெக்கு, இந்த மாதிரி நம்ம பிரிப்போம். இப்போ ஹை நெக்குன்னு வரும்போது நமக்கு எவ்வளோ கழுத்தோட இறக்கம் இருக்குன்னா, நமக்கு வந்து ஹை நெக்குங்கும்போது பின் கழுத்தோட உயரம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 1, 2, 3, 4 இந்த மாதிரி தான் நமக்கு அதோட இறக்கம், கழுத்தோட இறக்கம் இவ்வளோ தான் இருக்கும். அதில் வந்து நமக்கு ஹை நெக்குன்னு சொல்லும்போது எதெல்லாம் வரும்னா, காலர் நெக்கு, போட் நெக், அந்த மாதிரி க்ளோஸாக உள்ள நெக் எல்லாமே நமக்கு ஹை நெக்கில் வந்து வரும். இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஹை நெக்குக்கு நம்ம ஆம்ஹோல் இறக்கம் வைக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, மார்பு சுற்றளவு டிவைடட் பை 6 + 1, அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 + 1, இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அப்பர் செஸ்ட் வந்து 36 இருக்குன்னா அதை வந்து 6ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு அது கூட +1 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஆம்ஹோல் இறக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 7 கிடைக்குது. அந்த 7 வந்து நம்ம அந்த ஷோல்டரில் இருந்து கீழே வர மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் இறக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். ஹை நெக்குக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆம்ஹோல் இறக்கம் வைக்கலாம். இப்போது ஹை நெக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம ஒரு சைடு கொடுத்தாகணும். அப்போ ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கும்போது நம்ம ஆம்ஹோல் டெப்த் எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ பின்கழுத்தோட உயரம் வந்து 1, 2, 3, 4 இந்த இறக்கம், பின்கழுத்தோட இறக்கம் இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தாகணும். ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணுன்னா நமக்கு எவ்வளோ கொடுக்கலான்னா 1லேருந்து 3/4 இன்ச் வரை நம்ம கொடுத்துக்கலாம். 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து கீழே வந்து நீங்கள் 1 இன்ச்சுக்கோ இல்லைன்னா நம்ம 3/4 இன்ச்சுக்கோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 3/4 இன்ச்சுக்கு இதில் மார்க் பண்ணேன். நம்ம ரெடி ஷோல்டர்லேருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. தையல் நம்ம ஷோல்டரோட தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே தான் நமக்கு வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது ரெடி ஷோல்டர்லேருந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மாதிரி ரெடி ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெடி கழுத்துலேருந்து நம்ம 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சிக்கோங்க. நம்ம அந்த ரெடி கழுத்துலேருந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல, அதிலேருந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்படி ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீழே, அதுக்கு கீழே தான் ஆம்ஹோல் டெப்த்து மார்க் பண்ணணும். இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷோல்டரில் இருந்தே ஆம்ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கும்போது ஆம்ஹோல் டெப்த் வந்து நீங்கள் 7 வச்சிங்கன்னா நம்ம 3/4 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தோம்னா அந்த 7ல் 3/4 இன்ச்சு போக மீதி 6.25 இன்ச்சு தான் நமக்கு ஆம்ஹோல் டெப்த்து வரும். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஆம்ஹோலோட லென்த்து வந்து கம்மியாகிரும். அப்புறம் வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து இழுத்து பிடிச்சது மாதிரி இருக்கும். அதனால கை கிட்ட டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ கொடுத்த மெத்தட்லேயே நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோல் இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை நெக்குக்கு ஆம்ஹோல் இறக்கத்தோட ஃபார்முலா என்னென்னா, நமக்கு அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 + 1 இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மீடியம் நெக்கு. மீடியம் நெக்குக்கு நமக்கு வந்து பின்கழுத்தோட உயரம் வந்து 5, 6, 7, 8 இந்த அளவில் இருந்தால் அது வந்து நமக்கு மீடியம் நெக் ஆகும். இந்த மீடியம் நெக்குக்கு நம்ம வந்து ஆம்ஹோல் இறக்கம் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, அதோட ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 பண்ணும்போது நமக்கு என்ன அளவு வருதோ அதை ஷோல்டர்லேருந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வேறு ஷோல்டர் ஸ்லோப் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடுத்து வந்து லோ நெக்கு. லோ நெக்னால் நம்ம டீப் நெக்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு பின்கழுத்தோட உயரம் வந்து 9, 10, 11, 12ன்னு ரொம்ப டீப்பாக வரும்போது இதோட ஆம்ஹோல் இறக்கம் வைக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, அப்பர் செஸ்ட் டிவைட் பை 6 -0.5 வந்து இதோட மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பர் செஸ்ட் வந்து 36ன்னா அதை 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சர் கூட 0.5 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 5.5 வருது. அதை வந்து இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு என்னவோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம டீப் நெக்குக்கு வைக்கணும். இதுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் எதுவுமே வராது. நமக்கு வந்து அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நெக்குக்கும் பொறுத்து நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.